அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். யார் ஒருவர் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் அதில் மட்டுமே கவனமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சாதனையை, அவர்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சமீபத்துல குட் நைட் அப்படின்ற ஒரு படம் வந்ததுல, அந்த படத்துல அவருடைய மணிகண்டன் அவருடைய அந்த பேட்டி ஒண்ணு பார்த்துட்டே இருக்கோம். அவர் சொல்றாரு, நான் முதல் படத்துல இந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா வரும்போதே எனக்கு இந்த நம்பிக்கை இருந்தது, ஒரு நாள் இந்த விளக்கிற்கு கீழ் நான் இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்து கொண்டே இருந்ததுன்னு அவர் மணிகண்டன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு. இதே மாதிரி இன்னொரு பேட்டியில கெவின் அவர் பேசும்போதும், கவின் அவர் சொல்லும் போதுமே இதே விஷயத்த சொல்லிட்டே இருந்தார். நான் ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா வந்திருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் நான் இந்த திரையுலகத்துல ஜெயிப்பேன்ற ஒரு நம்பிக்கையோட பேசக்கூடிய மனிதர்களின் இந்த நம்பிக்கை வார்த்தை இருக்குல்ல, அதுதான் அவர்களை நகர்த்தி செல்லுதுன்னே சொல்லலாம். இந்த நம்பிக்கை சார் சமீபத்துல KS ரவிக்குமார் அவர்களை ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. சூரியனை சொல்றாரு, சார் நான் படையப்பா படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் சார். படையப்பா படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். KS ரவிக்குமார் இப்படி பார்த்தாரு, நான் தானப்பா அந்த படத்தோட டைரக்டர், நீ எங்கப்பா அந்த படத்துல வந்தேன்னு ஒரு ஆச்சரியத்தோட கேட்கிறாரு. நீ அந்த படத்துல எங்கப்பா நடிச்ச? நான் தான் அந்த படத்தோட சார், நான் அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன்னு தான் சொன்னேன், ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணல, ஃபேன் போடுறவரோ ஒர்க் பண்ணேன் சார்ன்றாரு. இந்த ஃபேன் போடுவாங்கல்ல கடை நிலையில, ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் கூட இல்லாம ஒரு ஃபேன் போட்டு கொண்டிருந்த நண்பர், ஒரு ஃபேன் போட்டு கொண்டிருந்த ஒரு நண்பராக இருந்தவர், ஒரு ஃபேன் போட்டு கொண்டிருந்த ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தவர் இன்னைக்கு ஹீரோவாக மாறி இருக்காருன்னு சொன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய தன்னம்பிக்கை, நம்ம ஜெயிச்சிருவோம்பான்னு அவர்கிட்ட இருந்த ஒரு மாபெரும் நம்பிக்கை தான் அவரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்படி சார் கடல்ல சிப்பி தாகத்தோடயே இருக்குமா, கடல்ல இருக்கக்கூடிய சிப்பி தாகத்தோடயே இருக்கும். கடல் சுத்தி தண்ணீர் தானே இருக்கு, ஆனால் பூரா உப்பு தண்ணீர். அத்தனை தண்ணீரையும் விலக்கி விட்டு இந்த சிப்பி மழை நீருக்காக காத்துட்டு இருக்குமா, ஒற்றை துளி மழை நீருக்காக காத்துட்டு இருக்கும். இந்த ஒற்றை மழை நீர் வந்து விழும்போது அந்த சிப்பி அந்த மழை நீர் கிடைச்சிருச்சுன்னா அப்படியே பிடித்து மூடிடும். பல வருடங்கள் கழித்து அந்த ஒற்றை மழை நீர் முத்தாக வெளியே வரும். தன்னை சுற்றி உப்பு கடலே இருந்தாலும் கூட எவன் ஒருவனுக்கு உப்பு கடலை தவிர்க்க தெரிகிறதோ, நம்ம சுத்தி எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, அத்தனை விஷயங்களையும் அப்படியே தவிர்த்துட்டு தனக்கான மழை துளி எது என்று தெரிந்து அதற்காக காத்து கொண்டிருப்பவன், அந்த மழை துளி நம் மீது விழுந்தவுடன் அதை வைத்து தவம் செய்ய தெரிந்தவன் முத்தை உருவாக்குகிறான். அவனுடைய வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியவே முடியாது. அப்படியான ஒரு தவம் யாருக்கு இருக்கிறதோ அவன் முத்தாக மாறுகிறான்னு சொல்லலாம். சார் பைபிள்ல ஒரு அழகான ஒரு கதை வரும். தாவூதுன்னு ஒரு சிறுவன், அந்த ஊர்ல ஒரு அரக்கன் வந்து அட்டகாசம் பண்றான். இந்த எல்லாரும் அந்த அரக்கனை அடக்கவே முடியாம இருக்காங்க, அந்த அரக்கனை கொல்ல முடியாம இருக்காங்க, அந்த அரக்கனோட போராட முடியாம இருக்காங்க, அரக்கனோட சண்டை போட முடியாம இருக்காங்க. இந்த தாவூதுன்ற சிறுவன் வந்து சொல்றான், நான் அந்த அரக்கனை அழிக்கிறேன்றான். சிரிக்கிறாங்க எல்லாரும். அந்த அரக்கனை கொல்றதுக்கு ஒன்றை ஆயுதம் இருக்கு, இந்த உண்டுகோலை காட்டுறான், உண்டுகோலை வச்சு நான் அந்த அரக்கனை கொன்றுவேன். இவங்க சிரிக்கிறாங்க, அப்பா உண்டுகோலை வச்சு முயலை வேட்டையாடலாம், குருவியை வேட்டையாடலாம், கிளியை வேட்டையாடலாம், இது போய் நீ எப்பறம் அரக்கனை கொல்லுவேன்னு சிரிக்கிறாங்க. சொல்றான், நான் உண்டுகோலை வைத்து வெறும் முயலை வேட்டையாடுபவன் அல்ல, நான் காட்டில் உள்ள சிங்கங்களையே நான் இந்த உண்டுகோலை வைத்து வேட்டையாடி இருக்கிறேன், நான் அந்த அரக்கனை அழித்து காட்டுகிறேன்னு போறான் காட்டுக்கு. இந்த அரக்கன் அப்படி ஒரு பெரிய உருவத்தோடு நிற்கிறான். இத்தனூண்டு உருவத்தோடு இருக்கக்கூடிய மிகச்சிறிய உருவத்தில் இருக்கக்கூடிய தாவூத் என்ன பண்றான், தன்னுடைய உண்டுகோலை எடுக்கிறான். கரெக்டா அரக்கனினுடைய நெற்றி பொட்டை குறிவைத்து தான் பயிற்சி செய்த கல்லை, பயிற்சி செய்த கல்லை சரியாக அரக்கனினுடைய தலைக்கு குறிவைக்கிறான். அந்த அரக்கன் இந்த சிறுவனை தாக்க வருவதற்கு முன்னால் அந்த உண்டுகோலில் இருந்து அந்த கல் பறக்கிறது. நேராக சென்று அரக்கனுடைய அந்த தலையில் அடித்து அரக்கன் மயங்கி கீழே விடுகிறான். அரக்கன் வீழ்ந்து கிடக்கான். எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ஒரு சின்ன பையன் எப்படி இவ்வளவு பெரிய அரக்கனை அடிச்சான், இந்த சின்ன பையன் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணான்னு எல்லாம் அவனை கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவில் தாவூத் என்ன தெரியுமா பண்ணா, நான் போய் என் கல்லை எடுத்து வருகிறேன்னா. ஒரு வீரன் களத்தில் தன் ஆயுதத்தை விடவே மாட்டான். நான் போய் அதை பயிற்சி பண்ண கல்லு, நான் போய் அந்த கல்லை எடுத்து வந்துடுறேன். இப்ப அரக்கனுடைய தலையில போய் அந்த கல்லை எடுக்க போறான். அரக்கன் முடிச்சுக்கிட்டான். உடனே என்ன தெரியுமா பண்ணா, சரசரன்னு இறங்கி அரக்கனுடைய இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து அரக்கனை வதம் செய்தான் என்று பைபிள் நமக்கு காட்டுகிறது. இந்த கதை என்ன தெரியுமா சொல்லுது, உருவத்தில் பெரியதாக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம் கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதம், நம்பிக்கைன்ற ஆயுதத்தை வைத்து மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்மால் அழிக்க முடியும். சரியான நம்பிக்கை என்னும் ஆயுதத்தை கையில் வைத்திருப்பவன் மூலமாக, தன் மீது பயிற்சி எடுத்துக்கொண்டவன் மூலமாக எத்தனை பெரிய சிக்கல்களையும் அழித்து விட முடியும்னு
பைபிள்ல வரக்கூடிய இந்த கதை நமக்கு காட்டிட்டு போகுது. சார், சமீபத்துல கலிபோர்னியாவுக்கு போன என்னுடைய நண்பர் சொன்னார், அங்க பாம்புகளுக்குன்னு தனியா ஒரு ஜூ மாதிரி வச்சிருப்பாங்களாம். பெரிய பெரிய பாம்புகள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜூ வச்சிருப்பாங்களாம். நம்ம வந்து அந்த ஒரு இதுல வண்டி மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த வண்டி மேல ஏறி நின்னோம்னா அந்த வண்டி அப்படி நகர்ந்துகிட்டே போய் அந்த பாம்புகளை காமிச்சுக்கிட்டே போகுமா. இப்படி அவர் நிறைய பாம்புகள், விஷமான பாம்புகள், விஷம் இல்லாத பாம்புகள் இப்படி பார்த்துட்டே போறாரு. அவருக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி பேழை, அதுல 15 அடிக்கு பெரிதான ஒரு ராஜ நாகம் உள்ள இருக்கு. மற்ற பாம்புகள்லாம் வெளியே இருந்தப்ப இதை மட்டும் கண்ணாடி பேழையில வச்சிருக்காங்க. இவர் பயந்து ஏன் இதை கண்ணாடி பேழையில் வச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது அங்க ஒரு வாசகம் இருக்கு. இது ஏன் தெரியுமா கண்ணாடி பேழையில் இருக்கிறது? இந்த பாம்பு மற்ற பாம்புகளை உண்ணும் பாம்புன்னு இருக்கிறான். மற்ற பாம்புகள் தான் இதனுடைய சாப்பாடு. இவர் மிரண்டு போய் ராஜநாகத்தை பார்க்கும் போதே அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போய் கிளம்பியிருக்காரு. பக்கத்துல இன்னொரு கண்ணாடி பெட்டியில இன்னொரு பாம்பு, அது பேர் பிளாக் மோமோன். இதை ஏன் தெரியுமா கண்ணாடி பெட்டியில் வைத்திருக்கிறோம்? இது ராஜநாகத்தை உண்ணும் பாம்புன்னு எழுதியிருந்தாங்க. ராஜநாகத்தை உண்ணும் பாம்பு. நாம் ராஜநாகத்தை பார்த்து பயப்படக்கூடிய அதே வேளையில் நாம் எப்படி பிளாக் மோமோவாக மாற முடியும் என்று சிந்திப்பவன் தான் அந்த ராஜநாகம் என்கிற பிரச்சனையை வெல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிக்க மனிதராக மாற முடியும். சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் சார், அவரை பத்தின வரலாறு சொன்னாரு. இப்பா, நான் ஒன்னும் பெரிய பணக்கார வீட்டு பையெல்லாம் கிடையாது, எங்க மாமனார் வீட்டு சொத்துப்பா இதுன்னாரு. எப்படி சார் அப்படின்னு? எங்க கிராமத்துல நாங்க ரொம்ப சின்ன வீடு, ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாரு, என்னைய படிக்க வச்சாரு. நான் வந்து சின்ன வயசுல இந்த பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது ஒரு பெரிய எங்க ஊருடைய பண்ணையார் வந்து இறங்குவார் அந்த கார்ல, பிளைமவுத் கார்ன்னு சொல்லுவாங்க. அப்படி பெரிய ஒரு ராயலான ஒரு காரு. இன்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த கார்ல போகணும்னு எனக்கு அப்பையிலேருந்தே ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த கார் மாதிரி ஒன்று வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த கார் தான் என்னுடைய கனவாவே இருக்கும். நான் நல்லா படிச்சு BE கிராஜுவேட் ஆனேன், ஒரு நல்ல வேலைக்கு போனேன். ஒரு நாள் அந்த கார் எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. எல்லாரும் பதட்டப்பட்டு போனோம், இவங்கடா நம்ம வீட்டுக்கு வராருன்னு. பண்ணையார் வந்து, என் பொண்ணை பணக்காரங்களுக்கு கொடுக்கறத விட படிச்சவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்குறியான்னு எங்க அப்பாட்ட வந்து கேட்டாரு. இதுக்கு மேல என்ன கிடைக்கும்? இந்த ஊர்லயே படிச்சவன் உன் பையன் தான், உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்குறியான்னு அந்த பணக்காரர் வந்து கேட்டாரு. எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. நான் படித்த படிப்பு, நான் ஆசைப்பட்ட காரை, பொண்ணை, தொழிலன்னு என்னை ஒரு தொழிலதிபராகவே ஆக்கி இன்னைக்கு உட்கார வச்சிருக்குப்பான்னு அவர் சொன்னார். அப்படி ராஜநாகத்தை பார்த்து பயப்படுபவர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி பிளாக் மோமோவாக மாற முடியும், அதை எப்படி வெல்ல முடியும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார். நன்றி.